அப்புறம் பாருங்க நம்ம அக்கா வந்தாங்க, ஒரு கொஞ்ச நாள் ஆளை காணும், எங்கிட்ட போயிருந்தாங்க, எனக்கு ஒரு டூருக்கு போயிருப்பாங்க, அவங்களுக்கு வந்தாங்க. வந்த உடனே நீதிமன்ற தீர்ப்பு மற்ற விஷய நடவடிக்கை எல்லாம் ஓகே, இருந்தாலும் ஒரு விஷயம் பாதிப்பானதுக்கு அப்புறம் வரக்கூடிய விஷயம் அவ்வளவு சரியில்லை, அதை முன்னாடியே தடுக்கணும் இல்ல, முன் வெள்ளம் வரும்னா அணை கட்டணும் இல்ல அப்படின்னு அக்கா ஒரு ஐடியாவை எடுத்து போட்டிருக்காங்க. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுட்டு அதை அழிச்சிடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இனிமேல் இருக்காது. அதே மாதிரி யாரும் துணிச்சலா சாட்சி சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலையும் இருக்காது. இது எல்லாம் வருங்காலத்தில் குற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. ஆனால் இது மட்டுமே போதாது, இன்னும் விஜிலண்டா இருக்கணும். ஆக எல்லா விதத்திலும் குற்றம் செய்ய ஆரம்பம், குற்றங்கள், பாலியல் சீண்டல்கள், மிரட்டல்கள் இதெல்லாம் ஆரம்பிக்கின்ற காலத்திலேயே தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட வேண்டும். இவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டு, இவ்வளவு பெண்கள் சீரழிக்கப்பட்டு விட்டு அதற்கு பின்பு நியாயம் கிடைப்பதை நாம் எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? இந்த சமுதாயத்தில் இவ்வளவு அரசியல் அமைப்பு வளர்ந்த பின்பு, இவ்வளவு சூழ்நிலைகள் வளர்ந்த பின்பு, தொழில்நுட்பம் வளர்ந்த பின்பு முளையிலேயே கிள்ளுகின்ற ஒரு தொழில்நுட்பமோ அரசாங்கமோ இல்லை என்றால் அமைப்போ சட்ட வல்லுநமோ சட்ட விதியோ இருக்கணும்ன்றது எனது தாழ்மையான கருத்து.